இவ்வளோ பெரிய மலை மேலே கோயில். அவங்க ஸ்டேஷனில் தான் இறங்கி போக தான் செய்வாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு போகுது. இங்கே போனீங்கன்னா அகத்தியர் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஒரு லைக்கை போடுங்க. உங்களுக்கு ஆதரவாக கொடுத்துட்டே இருக்கேன். உங்களுக்கு ஆதரவாக தான் என்னோட அடுத்த முயற்சி. அதாவது உழைக்கிற நோக்கம் உறுதியாகிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது. ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ஓகே, வெல்கம் பேக் டு அவர் தமிழ்நாடு சேனல். இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் குரோம்பேட்டையில் இருக்கிற சிவன் கோயில் தான் வந்திருக்கோம். சிவன் கோயிலுக்கும் காளியம்மா கோயிலுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. இங்கேருந்து இங்கே பல்லாவரத்தில் பார்த்தீங்கன்னா 3 கோயில் இருக்குது ஒரே ஸ்பாட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருகர் கோயில், இந்த பக்கம் சிவன் கோயில், அந்த சென்டரில் வந்து காளியம்மாள் கோயில். நம்ம இப்போ சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஓகே, மேலே போய் சிவன் பார்க்கலாம். ஓகே, வீடியோ கூட போகலாமா? லெட்ஸ் கோ. மீண்டும் ஒரு ஆன்மீக பயணத்தில் சந்தித்ததில் மகிழ்ச்சி. நம்ம ஆந்திராவில் நிறைய வீடியோ பண்ணி போட்டுருக்கோம். அந்த வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்கும். இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து செக் பண்ணி பாருங்கள். காலையிலே கிளம்பிட்டேன், கொஞ்சம் டிராஃபிக் நல்லா லேட் ஆகிடுச்சு. இன்னும் யாரும் ஏறல, நம்ம தான் ஃபஸ்ட்டு ஏறணும்னு நினைக்கிறேன். போயிட்டு சிவனை தரிசனம் பண்ணலாம். நம்ம வெளியங்கிரி ஏறிருப்போம், அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்கும். போயிட்டு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. 20 படிக்கட்டாக இருக்குது. அது நம்ம ஈஸியாக ஏறிடலாம். ஃபேமிலியோடு வந்தாலும் ரொம்ப சேஃப் தான் இது. அதாவது உழைக்கிற நோக்கம் உறுதியாகிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது. அது ஒரே ஒரு விஷயம் தான், எமோஷ்னல் நம்மளை கொல்லும். அந்த எமோஷ்னலை நம்ம கொண்டுட்டு நம்ம ஃபோக்கஸ், நம்ம ஒர்க்கு, நம்ம ட்ராக்கை பார்த்து நம்ம போயிட்டு தான் இருக்கணும். நம்ம ஜேர்னியில் ஏகப்பட்ட பேர் ஏறுவாங்க, இறங்குவாங்க. அவங்க இறங்காமல் நம்ம பிடிச்சிட்டே வச்சுருந்தா ட்ராவல் பண்ணுற ஜேர்னியில் நம்ம ஸ்டேஷனில் இறங்க முடியாமல் போயிடும். கடைசி வரையும் அவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டு எங்கே இருந்தாலும் பைக்கில் 200 ரூபா பெட்ரோல் போட்டு வந்தீங்கன்னா இது மாதிரி அமைதியான சிட்டிக்கு நடுவில் இருக்கிற மலையை பார்க்கலாம். முருகர் கோயில் இருக்குது, சிவன் கோயில் இருக்குது, காளியம்மன் கோயில் இருக்குது. கோயில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கீழே வந்து அந்த பூ மாலை விளக்கெல்லாம் வைக்கிறாங்க. நீ தேவைன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். நீங்கள் சாமிக்கு பூஜை பண்ணலாம். சுற்றி ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. ஆனால் அது பயங்கரமான சிட்டி. இந்த சிட்டிக்கு நடுவில் இது மாதிரி மலை கோயில் இருக்குன்னு ரொம்ப ஆச்சரியம். நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்ததுன்னா இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஆன்மீக வீடியோ உங்கள் ஃபோனை தேடி வரும். சிவன் இருக்கிறாரு, முருகர் வந்து வள்ளி தேவானையோடு இருக்கிறாங்க, அப்புறம் விநாயகர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் முனீஸ்வரர் அவர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் அகத்தியர் அவர் இருக்கிறாரு, ஆஞ்சநேயர், அது மாதிரி நீங்கள் எல்லா சாமியுமே இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பஸ் ரூட்டும் இருக்குது, வண்டியும் வரலாம். அதுக்கு தனிப்பாதை. நீங்கள் ஸ்டெப்பில் ஏறினாலும் ஏறலாம், அதுக்கும் தனிப்பாதை. இந்த கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு போகுது. இங்கே போனீங்கன்னா அகத்தியர் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னாங்க. 2 ஸ்பாட் இருக்குது. 2 ஸ்பாட்டும் கீழே எப்படி ஏறிய காத்திருந்து இருக்கும், அது மாதிரி நம்ம கரெக்டாக பொறுமையாக 2 ஸ்பாட்டும் முடிச்சுட்டு போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பழமையான கோயிலாம், 1300 வருஷம் பழமையான கோயில் தான். இப்போ தான் அது புதுசாக கட்டியிருக்காங்க. 2 வருஷம் தான். யாருமே இல்லை. திங்கட்கிழமை வீக் ஸ்டார்டிங்லேயே நான் வந்துட்டேன். சரி, அதாவது மலை மேலே முருகர் இருப்பார். அதையும் நம்ம வீடியோ எடுத்தோம். அந்த கோயிலும் நம்ம வீடியோ எடுத்து பார்ப்போம். அந்த லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த வீடியோலாம் பகிருங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி கோயில் இருக்கிறதுனே தெரியாது சென்னைக்கு நடுவில். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் உங்கள் நண்பருக்கெல்லாம் பகிருங்க. மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க. உங்களுக்கு ஆதரவாக கொடுத்துட்டே இருக்கேன். உங்களுக்கு ஆதரவாக தான் என்னோட அடுத்த முயற்சி. ரொம்ப பேசணும்னா அகத்தியர் நம்ம வந்துட்டாரு. அவரை போய் நம்ம பார்த்துட்டு வெளியே பொறுமையாக போகலாம். அகத்தியரை பார்த்துட்டு அகத்தியர் பக்கத்தில் விநாயகர் இருக்காரு, அதுக்கப்புறம் சித்தர் ஒருத்தர் இருக்காரு. அவங்கள நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு இங்கே நீங்கள் ஒரு சுத்த போட்டுட்டு போயிடலாம். ஓகே, வெற்றிகரமாக வந்து அவரை பார்த்தாச்சு. போகிறதுக்கே மனசு இல்லை, செம்ம சைலண்ட்டாக இருக்குது. இவ்வளோ பெரிய மலை மேலே கோயில். அவங்க ஸ்டேஷனில் தான் இறங்கி போக தான் செய்வாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவ்வளோ நிறையா இருக்கும் போல், பயங்கரமாக கற்றுது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்டு கொடுக்குது தொண்டையிலேருந்து. கேமரா இருக்குது, நான் பாட்டுக்கு பயங்கரமாக வேறு லெவலில் ஏதோ சம்பளம் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, இதை சிறப்பாக முடிச்சாச்சு. அப்படி நம்ம பக்கத்து கோயிலில் போகலாம். அங்கே போய் நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். இங்கே குரங்கெல்லாம் நிறையா இருக்கணும். அதே மாதிரி பாம்பு நிறையா இருக்கும். செப்பல் போட்டால் நல்லது, ஆனால் செப்பல் போட்டு வரக்கூடாது உள்ளே, இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. அங்கேயே கழட்டி வச்சிடணுன்னு சொல்லிடுவாங்க. கீழே
மக்கள் வந்து. காளியம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே போகுது, ரொம்ப ரிஸ்க்குன்னாங்க. நீங்கள் ஒரு ஆளாக போகிறது ரொம்ப ரிஸ்க்கு, கண்டிப்பாக போகாதீங்க அப்படின்னு என்னெல்லாம் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம இறங்கியாச்சு. எல்லாம் உங்களுக்காக தான்.